மன்னவர் சிங்காரமாய் வருவாரென்று காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறதே. இன்னிசர் என்னை தேடி வருவாரென்று கானக்கோயிலின் கானம் வீசுகின்றதே. மன்னவர் சிங்காரமாய் வருவாரென்று உன் வருகை வரை நான் காத்திருப்பேன். என் விழி இரண்டால் என்றும் விழித்திருப்பேன். உன்
வந்தீரே முச்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் விழித்திரில் இறங்கி வந்தீரே வாரும் ஐயா நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே வாரும் ஐயா நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே சீடர்களின் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் பெந்தேகோஸ்தே நாளினில் இறங்கி வந்தீரே சீடர்களின் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் பெந்தேகோஸ்தே நாளினில் இறங்கி வந்தீரே வாரும் ஐயா நல்லவரே துணையாளரே
அதுதான் காந்தாது சரிக்கிடும்போது விரைந்து தாங்கும் கிழமை என்பது சிறகுகளே என் அடைக்கலமை
என் கேடகமாம் உம்மைத்தான் நம்பியிருந்தேன். நீரென் பலனும் என் கேடகமாம் உம்மைத்தான் நம்பியிருந்தேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எங்கள் துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே நன்றி நன்றி ஐயா. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே நன்றி நன்றி ஐயா. சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எங்கள் துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே நன்றி நன்றி ஐயா. என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே நன்றி நன்றி ஐயா. போஷித்து என்னை உயர்த்தினீரே நன்றி நன்றி ஐயா. உம் வார்த்தையால் போஷித்து என்னை உயர்த்தினீரே நன்றி நன்றி ஐயா. சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எங்கள் துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன்.
பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். அலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. கேள்வத்தே இது வானத்தின் வாசல், என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல்பத்தே இது வானத்தின் வாசல், என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றிரே, பூமியின் தூளை போல் உன் சந்ததி பெருகும் என்று. சத்தமா ஒரு அலையில சொல்லுங்களேன். ஆளே இல்லையா இந்த மாதிரி இருக்கு. எனக்கு இந்த லைட் எல்லாம் கேட்கல. நீங்க சொல்றது வந்து ஆளே இல்லையா அப்படின்ற மாதிரி இருக்கு. அல்லேலூயா சொல்றவங்க நல்ல சத்தம் அலையில சொல்லுங்க பாப்போம். ஆமென். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். ஜெப நேரம் தேவனுக்குரிய நேரம். இந்த இடத்துல யாரு நீங்க இடையில குறுக்க வந்தாலும் நீங்க அங்க நிப்பாட்டிடுவேன். ஏன்னா நாம் தேவனை ஒரு பாடலை பாட போகிறோம். அதன் பிறகு கொஞ்ச நேரம் எழுந்து நின்று ஒரு சின்ன ஒரு ஆராதனை பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு முக்கியமா இந்த மகளுக்கு வேண்டிய கர்த்தருடைய வார்த்தையை சுருக்கமா கேட்க போறோம். ஆமென் சொல்லுங்களா? அதனால நீங்க சாப்பிட்டது செரிச்சு போகிறதுக்குள்ள நான் அனுப்பிடுவேன். ஆமென். நீங்க வீட்டுல போய் நான் நிம்மதியா தூங்கலாம். அதனால கொஞ்ச நேரம் தேவ பிள்ளைகள் நீங்க எனக்கு ஒத்துழைப்பு தரும். எத்தனை பேர் ஆமென்? கரங்களை வைத்து காட்டுங்க. கரங்களை வைத்து காட்டுங்க. ஹல்லேலூயா. என்னோட கூட நீங்க இங்க 2 சேர், இன்னும் 2 சேர் வேணும் பாஸ்டர்மார்களுக்கு. அன்மையான ஊழியக்காரர்கள் அனைவரையும் நான் அன்போடு வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாஸ்டர்மார்களுக்கு கீழே இங்க சேர் போடுங்க. பாஸ்டர்ஸ் நீங்க யாராவது வந்திருந்தீங்கன்னா உங்களுடைய வருகையை நாங்க பெருமையா கருதுகிறோம். அதனால நீங்க முன்னாடி இங்க வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஆகவே இப்போது நாம ஜெபம் பண்ணி ஆரம்பிக்க போகிறோம். போதகராக இருக்கிற பாஸ்டர் எப்ராஹிம் அவர்கள் வந்து இந்த ஆரம்ப ஜபத்தை நமக்கு செய்வாங்க. எல்லாரும் ஆரம்ப ஜபத்தை பண்ணுவோம். ஆமென் சொல்லுங்களா? நான் மறுபடியும் சொல்றேன். ஏன் இதை சொல்றேன்னா, ஃபங்க்ஷன் திருமணம் இப்படிப்பட்ட நேரங்களில் தேவ பிள்ளைகள் மட்டுப்படுத்திடுறாங்க. என் சத்தத்தை நீங்க எங்க கேட்டாலும் சரி, திருமணம்
எந்த ஒரு காரியமா இருந்தாலும் தேவன் மட்டுப்படுத்தப்படுகிறார். அதனாலதான் இந்த இடத்துல தான் பேச முடியும். தேவ பிள்ளைகள், நீங்க இங்க வர்றவங்க கர்த்தரை ஆராதிப்பதற்கு இணைந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இப்போது நாம ஜெபிக்க போகிறோம். அருமையான பாஸ்டர் இப்ராஹிம் அவர்கள் வந்து இப்போது ஜெபிப்பார். நாம் ஜெபம் பண்ணுவோம். அன்பான இவாஞ்சலினை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நாம் ஜெபிக்க போகிறோம். நம்ம இந்த இடத்துல எல்லாரும் கூடி இருப்பது பிள்ளையை ஆசீர்வதிக்க. ஒரு நிமிஷம் எல்லா கண்களை மூடி ஸ்தோத்திரம். அன்பான விசுவாசம் பியூலாவுடைய குமாரச்சி இவாஞ்சலினை நம்ம ஆசீர்வதிக்க இந்த இடத்தில் வந்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். நல்ல தகப்பனே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட இரவு வேளையிலும் அன்பு பிள்ளையினுடைய வாழ்வில் தேவன் செய்த எல்லா சுகபலனுக்காக, தயவுக்காக, இந்த வாலிப நாட்களை காணும்படி நீ தந்த இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாக ஆண்டவரை உயர்த்தும்படி, கர்த்தருடைய வார்த்தைகளை பிள்ளைக்கு ஆலோசனையாய் கொடுக்கும்படி தேவன் ஏற்படுத்தி கொடுத்த நல்ல கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆவியானவர் எல்லாவற்றையும் பொறுப்படுங்க. உடைய தாசன் மூலமாய் புறப்படுகிற வார்த்தைகள் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாய், ஆசீர்வாதமானதாய், நடக்க வேண்டிய வழிகளை காட்டக்கூடியதாய் ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து வார்த்தையை அனுப்பி கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே இந்த விசேஷித்த ஜெப கூடுகையில் உடைய கிருபை விளங்கும்படி எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசப்பா, பெற்றோர் எதற்காக ஏற்படுத்தினார்களோ அதற்குரிய சகல கிருபைகளும் தயவும், அதற்குரிய சகல ஆசீர்வாதமும் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இந்த காரியங்களை முடிக்கிற வரைக்கும் அன்பின் கரம் கூட இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் நிறைவாக்கும், பரிபூரணப்படுத்தும், வார்த்தையினால் எங்களை திருப்தியாக்கும். பிள்ளையை உடைய கரத்தில் கொடுக்கிறோம். என் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாய் என்னுடைய வார்த்தையின் பிரகாரம் பிள்ளையை நீர் ஆசீர்வதிக்கும்படி உடைய கரத்தில் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அருமையான நேரத்தில் மகள் இவாஞ்சலின் அவர்களுடைய குடும்பத்தின் சார்பாகவும், அவர்கள் இந்த எழுப்புதல் மிஸ்பா பெந்தகோஸ்து சபையினுடைய அங்கத்தினராக இருக்கிறதுனால சபையின் சார்பாகவும் கூடி வந்திருக்கிற அனைத்து உறவினர்களையும், விசுவாச மக்களையும், அனைத்து விசுவாச பிள்ளைகளையும், ஊழியர்களையும் நாங்கள் வருக என்று வரவேற்கிறோம். ஆமென். காட் பிளஸ் யூ. இப்பொழுது ஒரு பாடலை நாம் பாட போகிறோம். இணைந்து நாம் பாட போகிறோம். இணைந்து கொள்ளுங்க. அருமையான பாஸ்டர்மா எப்சிபா அவர்கள் வந்து இந்த பாடலை பாடுவாங்க. அவங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். இப்போது தேவனை மகிமைப்படுத்தும். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம் என்ற பாடலை நாம் பாட கேட்போம். ஆண்டு முழுவதும் கோஷித்து நடத்தின தேவாதி தேவனை உயர்த்தி துதிப்போமா?
உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்கச் செய்தீரே. ஏங்கி நின்ற என் கரங்களை கொடுக்கும் கரங்களாய் மாற்றின தேவாதி தேவனுக்கே நன்றி. கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடே அறுக்கச் செய்தீர். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடே அறுக்கச் செய்தீர். ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றினீரே. ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றினீரே. கரங்களை தட்டி உற்சாகமாய் நன்றி செலுத்துவோமா? முழு மனதோடு முழு பலத்தோடு சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் நந்தவரே. நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். தேவனை நாம உயர்த்த போகிறோம், ஆராதிக்க போகிறோம். இருக்கிற இடத்துல எழுந்து நின்று கொள்ளுங்க. தேவ பிள்ளைகள், நம்ம இந்த இடத்துல செய்வது தேவனுக்காக செய்வது. தேவனுக்குரியதை தேவனுக்கு நாம உண்மையாய் செலுத்த வேண்டும். 2 பேர் உண்மையா செஞ்சாலும் அவர் அங்க இருப்பார். 3 பேர் உண்மையா செஞ்சாலும் அங்க இருப்பார். உண்மை உள்ளவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு இந்த இரவு வேளையில இவாஞ்சலின், நீ உண்மையா கர்த்தர் ஆராதிச்சுனா உனக்கு இன்னைக்குல இருந்து blessing. அல்லேலூயா. ஓகேவா? என்னோட கூட சேர்ந்து ஒரே ஒரு ஸ்டான்ஸை மட்டும் தான் நம்ம ஆராதிக்க போகிறோம். எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? 2 பேர் 3 பேர் என் நாமத்தினால் எங்கே கூடுகிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்று சொன்னவர் இப்போது இந்த இடத்துல இருக்கிறார் என்று எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க? நீங்க கரங்களை உயர்த்தி காட்டலாமே. ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் இது ஃபங்க்ஷன் தானே, இங்க அவர் வருவாரா? அப்படி இல்லை. அவர் எங்கும் வியாபித்திருக்கிற கர்த்தர். அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் அவர் வந்து நம்மளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஆகவே இந்த நேரத்துல அவரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ரெண்டு வரிகளை சொல்லி நீங்க பாட போறீங்க. வேதவசனம் அதுதான் சொல்லுது. எங்கள் நடுவிலே உலாவிடும் கர்த்தர். சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க. தெய்வ பிள்ளைகள் சொல்லுங்க. ஆராதிக்கிறவங்க நீங்க சொல்லுங்க. எங்கள் நடுவிலே உலாவிடும் கர்த்தர், நீர் பெரியவர், ஜீவன் உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் இறங்கி வரும்போதுதான் இந்த மகளுடைய இந்த துவக்கம். சிறு பிள்ளையாக இருந்த இவள் பருவம் அடைந்திருக்கிறாள். இவளுடைய அடுத்த பயணம் தேவன் அந்த மகளோடு கூட இருக்கணும்னு நம்ம வாழ்த்து வந்திருக்கிறோம். ஆமென் சொல்லுங்களா? ஆகவே அருமையான மகளே, கர்த்தர் உன்னோடு கூட வரணும். நீ தான் அழைக்கணும். யார் கூப்பிடணும்? இப்ப நீ ஆராதிக்கும் போது என்ன செய்யணும்? சேர்ந்து பாடணும். ஓகேவா? ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளுங்க.
எங்கள் நடுவிலே உலாவிடும் கர்த்தர் நீர் நல்லவர் சர்வ வல்லவர் ஜீவனுள்ளவர். நாங்கள் ஆராதிக்கும் தெய்வம் இயேசு நீர் நல்லவர் சர்வ வல்லவர் ஜீவனுள்ளவர். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. எங்கள் நடுவிலே உலாவிடும் கர்த்தர் நீர் நல்லவர் சர்வ வல்லவர் ஜீவனுள்ளவர். ஆமென். இந்த இடத்தில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் படைத்த காற்றை நீங்கள் சுவாசித்துக் கொண்டிருக்கிறீங்க. அவருடைய ஜீவ சுவாச காற்று நமக்குள், அதை நீங்க சுவாசமா சுவாசித்துக் கொண்டிருக்கிறீங்க. அந்த தேவனை நீங்கள் மகிமைப்படுத்துங்கள். ஆராதனை அந்த இடத்துல இருக்கும்போது தான் அந்த இடம் முழுமை பெறும். அதாவது தேவனுக்குரிய மகிமையை ஒரு இடத்துல நாம் செலுத்தும் போது அந்த காரியம் நமக்கு அது அமைதலான ஒரு நித்தியமான முடிவு பெறுகிற ஒரு காரியமாக இருக்கும். தேவன் அந்த காரியத்தை ஆசீர்வதிக்கிறார். இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த நிமிஷத்திலிருந்து கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராகவே இருக்கிறார். உங்க மகிமையின் பிரசன்னத்தில் நானும் வாழ வேண்டும். உங்க மார்பினிலே தலை சாய்ந்து நானும் வளர வேண்டும். உங்க மகிமையின் மேகம் என்னை மூட வேண்டும். உங்க கரம் பிடித்து உங்களோடு நானும் வர வேண்டும். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. எல்லாரும் சேர்ந்து கொள்ளலாமா? தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. எங்கள் நடுவிலே உலாவிடும் கர்த்தர் நீர் நல்லவர் சர்வ வல்லவர் ஜீவனுள்ளவர். நாங்கள் ஆராதிக்கும் தெய்வம் இயேசு நீர் நல்லவர் சர்வ வல்லவர் ஜீவனுள்ளவர். கரங்களை உயர்த்தி தகப்பனே உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். இந்த சிறிய ஆண்டவரை ஆராதனையாக இருந்தால் பெரியவர் இந்த நடுவில் இருக்கிறபடியினாலே உமக்குரிய கணத்தை நாங்கள் உமக்கு செலுத்த நாங்கள் பிரயாசப்படுகிறோம். கர்த்தாவே, இந்த வேளையில் எங்களை தாழ்த்துகிறோம். உண்மையான இருதயத்தோடு ஒரு காரியத்தை செய்யும் போது அதிலே நீர் மகிழ்ச்சி கொள்ளுகிற கர்த்தர், அதை நீ பிரியமா ஏற்றுக்கொள்கிற கர்த்தர். இந்த நேரத்தில் தகப்பனே, உம்முடைய ஊழியக்காரர்களாகிய நாங்கள் இந்த ஊழியத்தை நாங்கள் முழு உத்தமத்தோடு செய்ய நாங்கள் பிரயாசப்படுகிறோம். இதை கர்த்தர் நினைத்தருளுவீராக. இப்போதும் தகப்பனே, இந்த அருமையான குடும்பத்தார் தங்களுடைய மகளுடைய வாழ்க்கையில நீங்க செய்த நன்மைகளுக்காக இந்த சிறப்பான ஆண்டவரை கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி இருக்கிறாங்க அப்பா. சொந்தங்களுடைய வாழ்த்துதலோடு தேவ பிரசனை மகளுக்கு வேண்டும் என்று சொல்லி, ஊழியக்காரர்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி எங்கள் எல்லாரையும் அழைத்து இந்த காரியத்தை ஒழுங்குபடுத்தி இருக்கிறாங்க அப்பா. இப்போது உங்களுடைய ஊழியக்காரர்களுக்கு நாங்கள் உங்களுடைய வேத வசனத்தினுடைய உண்மை நாங்கள் வரவேற்கிறோம். உண்மையை நாங்கள் வரவேற்கிறோம். நீரே வந்து எங்களை ஆசீர்வதிக்கிறவர், எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவர். ஆண்டவர், இனி இருக்கிற எங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்க தயவு எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. ஆகவே இன்றையிலிருந்து ஒரு புதிய துவக்கம் உண்டாகட்டும் இயேசுவே.
ஆண்டவரே ராஜா, இந்த நாளில் உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எல்லா கனத்தையும் மகிமையையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் தேவ பிரசன்னத்தோடு போக விரும்புறீங்க? நான் மறுபடியும் சொல்றேன், உங்க மகிமையின் பிரசன்னத்துல நானும் வாழணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? இந்த 4 காரியத்தை மாத்திரம் சொல்லுங்க. அருமையான மகளே, அவருடைய மார்பிலே சாய்ந்து வளர நீ கேட்கணும். என்ன கேட்கணும்? இயேசுவினுடைய மார்பிலே சாய்ந்து வளரக்கூடிய ஒரு பாக்கியம் தேவ பிள்ளைகளுக்கு தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார். தகப்பனுடைய மார்பிலை சாய்ந்து வளரக்கூடிய பாக்கியம் அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவர்களுக்கும் உண்டு. ஆமென். ஒவ்வொருவருக்கும் உண்டு. அந்த பாக்கியத்தை பெற்றுக்கணும். அது மாத்திரம் நாம் சொல்லி தேவனுக்கு நாம் மகிமை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. உனக்கு பாட்டு தெரியும், அதனால நீ பண்ணு. சரியா? கவனமா இருக்கு. ஹல்லேலூயா. உங்க மகிமையின் பிரசன்னத்தில் நானும் வாழவே, உங்க மார்பினிலே தலை சாய்ந்து நானும் வளர வேண்டும். உங்க மகிமையின் மேகம் எங்களை மூட வேண்டும். உங்க கரம் பிடித்து உங்களோடு நானும் வர வேண்டும். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். தகப்பனே, இந்த நேரத்திலும் எங்களை உம்முடைய சமூகத்தில் உமக்கு ஏற்ற ஒரு பலியாக இன்றைக்கு இந்த நேரத்தில் அர்ப்பணிப்பதை நாங்கள் பாக்கியமாய் கருதுகிறோம். இந்த நிமிஷத்திலிருந்து ஆண்டவர் என்னோடு கூட சேர்ந்து இந்த ஆராதனையை உத்தமத்தோடு உமக்கு செலுத்தினவர்களுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷத்துல கிடைக்கிற இந்த ஆசீர்வாதங்கள், இந்த இடத்துல பொழிந்தள்ளப்படுகிற தேவ வார்த்தைகள், இந்த இடத்துல வெளிப்பட்டிருக்கிற தேவ மகிமை, இந்த இடத்துல வெளிப்பட்டிருக்கிற ஆண்டவர் எங்கள் தேவனுடைய மகத்துவம், ஆசீர்வாதங்கள் அவர்களையும் பின் தொடருவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தகப்பனே உம்முடைய ஜனங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த தூர இடத்துல ஆண்டவரே ராஜா, யாராக இருந்தாலும் அவர்களுடைய வாழ்விலும் ஆண்டவரை உம்மை உறுதியாய் உம்மை நேசித்து ஆண்டவர் உம்மை அழைப்பார்கள் என்றால் இப்போதும் தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டாவதாக என்று சொல்லி நான் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அப்படியே உட்காருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்க போகிறோம். இவாஞ்சலியன் பைபிள் எடுத்துக்கோ. பிரதர் அந்தோனி ராஜ் அவர் வேத பகுதியை நம்ம வாசிப்பார். கர்த்தர் நல்லவர். வேதம் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 1. வேதகாமத்தை வச்சிருக்கிறவர் சங்கீதம் 1. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராயிருக்க மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபைகளிலும் நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும் என்பது. ஆமென். அருமையான மகளுக்கு இவாஞ்சலின் என்னை நீ பார்க்கணும், ஓகேவா? அதே போல இந்த மகளை போல ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சு வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களும் இதை நீங்க பரிசோதித்து பாருங்க. இன்னைக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு அது பொருந்துதா, இல்லை என்றால் உங்களுக்கு அது பொருந்தணும் அப்படின்னா இந்த வார்த்தை உங்களுக்கும் உரியது. ஆகவே சுருக்கமா இதை நான் உனக்கு சொல்ல விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை நம்ம
ஆராய்ந்து பார்க்கணும். ஏனென்றால் நமக்கு ரோல் மாடலா, நமக்கு மாதிரியா இருப்பது அவருடைய வாழ்க்கை. அல்லேலூயா சொல்லுங்களா? அவருடைய வார்த்தையே. அவருடைய வாழ்க்கையில் அவரும் குழந்தையாக இருந்தார். அதனால அதன் பிறகு வாலிப நாட்களில என்ன வேண்டும்? பொதுவாக எல்லாருமே இந்த நாட்களில பிள்ளை ஆசீர்வதிக்கணும் தான் விரும்பும். ஆனால் இந்த நாளில உன்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தரோடு நீ நடக்க பழகணும்னு நான் உன்னை சொல்றேன். சரியா? லூக்கா 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. விசேஷமாய் வாலிப பிள்ளைகள், திருமணமாகாதவர்கள், திருமண வயதுல பிள்ளைகளை உடையவர்கள், ஒருவேளை உங்க பிள்ளை உங்களுக்கு அடங்க மறுக்கிறா, இல்லைன்னா என் பிள்ளைக்கு ஒரு மாற்றம் தேவை என்று விரும்புகிறவர்கள், இந்த வார்த்தையை நீங்க கொஞ்சம் சற்று கவனித்து இந்த வார்த்தைக்கு இடமளித்தால் உங்க வாழ்க்கையிலையும் இன்றைக்கு ஒரு மாற்றம் ஏற்படும். உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில தேவையான ஒன்று இதுதான், வாலிப பருவத்துக்கு ஏற்ற கர்த்தருடைய வார்த்தை. பொதுவாக எல்லாருமே வாலிப நாட்களில பிள்ளைகளை நல்லா இருக்கணும், நல்ல செழிப்பா இருக்கணும். இப்போ அவளை பார்த்தீங்கன்னா நல்ல அலங்காரம் பண்ணி அப்படி இருக்கிறாங்க. இப்ப பார்க்கும்போது நிறைவா இருக்கிறது போல இருக்கும். ஆமென் சொல்லுங்களா? நிறைவா இருக்கிறது போல இருக்கும். அதனால இவாஞ்சலின் இதை நீ நல்லா கவனிக்கணும். வாலிப பிள்ளைகளே, அனைத்து வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், இதை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. லூக்கா 2ஆம் அதிகாரத்துல 40வது வசனத்துல வாசிக்கும் போது நான் வாசிக்கிறேன், பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது, தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குழந்தையா இருக்கும்போது அவருடைய குழந்தை பருவம் எப்படி இருந்துச்சு? அவருடைய குழந்தை நாட்களில் அவர் எவ்விதம் வளர்ந்தார்? அவர் சரீர வளர்ச்சி மாத்திரமல்ல, அவர் வளர வளர ஆவியிலையும் பலன் அடைந்தார், ஆவியிலையும் வளர்ந்து கொண்டே இருந்தார். இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? எல்லாருமே சரீர வளர்ச்சியை மாத்திரம் தான் பார்க்கிறோம். பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் குழந்தையா இருக்கும்போது அந்த சரீர வளர்ச்சிக்கான முக்கியத்துவம் மாத்திரம் தான் நம்ம பார்ப்போம். ஆவியில் அந்த பிள்ளை வளரும் என்கிறத நம்ம கவனத்தில் வைக்கிறதே கிடையாது. அதனால பிள்ளை கொஞ்சம் வளரும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த சேட்டைகள் ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். ஆனால் இது புரிந்து கொள்ளுங்க, வளர்ச்சி என்பது ஆவியிலும் வரணும், ஆத்மாவிலும் வளரணும், சரீரத்திலும் வளர வேண்டும். ஆமேன் சொல்லுங்களா? இது 3 வளர்ந்தாதான் முழு மனிதன். அவன் தான் அந்த ஸ்பிரிச்சுவல் மேன். இல்லை என்றால் அவன் ஆவிக்குரிய மனிதன் என்று கருத முடியாது. சரீரம் மட்டும் ஆசீர்வாதமா இருக்கு, சரீரத்தில் மட்டும் நல்ல வேலை, நல்ல வீடு, நல்ல காரு, நல்ல உடை, அது மட்டும் இருக்கிறதுனால வளர்ச்சி கிடையாது. ஆவியிலே பலன் கொண்டு இருக்க வேண்டும். நீங்கள் ஆவியிலே பலன் கொண்டு இருக்கிறீர்களா? கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்களேன். உங்க வாழ்க்கையில நிறைய பலகீனத்திற்கும் தடுமாற்றத்திற்கும் காரணம் என்ன அப்படின்னா, சரீர வளர்ச்சி அதுல பூரணமா இருக்கும். ஆவியில பலன் இல்லாமல் போவதனுடைய காரணம் தான் இன்னைக்கு திருச்சபைகளை கூட பிள்ளைகள் சோதனைகளை ஜெயிக்க வழி தெரியாமல் விழுந்து விடுகிறார்கள். ஆமென். அதனால இதை நல்லா கவனிக்கணும். அடுத்தது, இயேசு அவருடைய வாலிப வயசு எப்படின்னு பைபிள்ல போடல. வாலிப வயசு என்ன நடந்துச்சு அப்படின்னு போடல. இதே அடுத்த அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 33ஆம் அதிகாரம் அதுல 21ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா நேரடியா இயேசுநாதருடைய காரியம் பற்றி போட்டிருக்கோம். ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. அல்லேலூயா சொல்லுங்களா? இன்னைக்கு எத்தனை தேவ பிள்ளைகள் நீங்க ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறீங்க? கிறிஸ்துவ குடும்பம், பிறந்தது கிறிஸ்துவ குடும்பம், அப்பா கிறிஸ்தவர், அம்மா கிறிஸ்தவர், முதல் தலைமுறை, 2 தலைமுறை. ஆனா இன்னும் ஞானஸ்தானம் பெறாத எத்தனையோ தகப்பன்மார்கள் இருக்கிறாங்க, தாய்மார்கள் இருக்கிறாங்க. காரணம் என்ன? அவங்களுக்கு சரீர வளர்ச்சியை பத்தி குறி ஞானம் மட்டும்தான் இருக்கிறது. ஆவிக்குரிய வளர்ச்சி குறித்த ஞானம் அவங்களுக்கு கிடைக்கல. அதனால அவர்களுக்கு பாக்கியம் கிடைத்த போதிலும் பாக்கியம் இல்லாதவர்களாகவே கடந்து போகிறார்கள். ஆனால் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க, இன்றைக்கு கர்த்தர் உங்கள் அன்போடு அழைக்கிறார். நீங்க அதை ஆராய்ந்து பார்க்கலாம். அப்ப இந்த இடைப்பட்ட நாட்கள்ல இயேசு குழந்தையா வளர்ந்த பிறகு அவருடைய வாலிப நாட்களில் என்ன நடந்துச்சு?
என்ன நடந்துச்சு, அங்க என்ன நடந்துச்சு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மிகவும் அவசியமான ஒன்று வாலிப பருவம். வாலிப பருவம். இங்க அருமையான மகள் இவாஞ்சலின் இதுவரைக்கும் சிறுமையா இருந்தால் இப்பொழுது அவள் பருவம், அடுத்த பருவத்திற்கு வந்திருக்கிறாள், அடுத்த பருவ நிலைக்கு வந்திருக்கிறாள். த சீசன் ஆஃப் காட். மனிதனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சீசன் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. தேவனுடைய சீசன்ல நீங்க இணைந்து கொண்டீங்கன்னா, தேவனுடைய கேலண்டர்ல நீங்கள் அதன்படி வாழ்ந்தால் உங்க வாழ்க்கை எப்போதுமே சிறப்பாக இருக்கும். அதனாலதான் நான் அந்த சங்கீத பகுதியை வாசிக்க சொன்னேன். அதினதின் காலத்தில் கனி கொடுப்பார்கள். காரணம் என்ன? அவர்கள் தேவனுடைய கால அட்டவணையில தேவனோடு பயணிக்கிறவர்கள். நீங்கள் தேவனோடு பயணிக்கிறவர்களா? ஒருவேளை முன்ன ஓடி இருக்கலாம், பின்னாடி இருக்கலாம். சில நேரங்களில் பிசாசு உங்களை உந்தி தள்ளி இருக்கலாம். சில பிள்ளைகள் முந்தி ஓடிடுவாங்க. பொறுமை இல்லாம முந்தி ஓடினதுனால வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால கர்த்தர் இதை உங்களுக்காக பேசுகிறார். அதை திரித்துக் கொள்ள உங்களுக்கு ஒரு வாய்ப்பையும் கர்த்தர் கொடுக்கிறார். வாலிப நாட்களில், அன்பு மகளே, வாலிப நாட்களில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதே லூக்கா 2ஆம் அதிகாரத்துல அதுல 42ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருக்கு 12 வயதான போது. இப்ப அவர் எத்தனை வயசு வந்துட்டாரு? சிறு பிள்ளையா இருக்கும்போது அப்படி வளர்ந்தாரு, ஆவியில பலன் கொண்டாரு, ஞானத்தினால நிறைந்தாரு, தேவ கிருபை அவர் மேல இருந்து. இப்ப 12 வயசு ஆயிடுச்சு அவர். ஆனா அந்த டீனேஜ் வயதுக்குள்ள 12க்கு பிறகு டீனேஜ் 13 ஆரம்பிக்கும். அடுத்த பருவம். இயேசு இந்த நாட்களில அவர் என்ன செய்றாங்க, அவங்களுடைய தாயும் தந்தையும் இயேசுவை தேவாலயத்திற்கு கொண்டுட்டு போனாங்க. ஒரு அழியில சொல்லுங்க, தெய்வ பிள்ளைகளை நல்லா கவனிங்க. பிள்ளை பருவம் அடைஞ்சிட்டான்னா வீட்டுக்குள்ளே பொத்தி வைப்பாங்க. எங்க வைப்பாங்க? பொத்தி வைப்பாங்க. நம்மளுடைய வேதம் அப்படி சொல்லல. என்ன செய்யணும்? தேவனுடைய ஆலயத்திற்கு வர வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களா? தேவனுடைய ஆலயத்துக்கு, இயேசு தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு வந்தாங்க. அப்பொழுது அவருடைய வாழ்க்கை என்ன இருக்கிறது? அவருடைய அடுத்த பருவ நிலை, இயேசுவினுடைய அடுத்த பருவ நிலை சபையிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு அழியில சொல்லுங்களா? எத்தனை பேர் நான் சொல்றது இவாஞ்சலின்? யாரோட ஆரம்பிச்சிச்சு? அது தேவனோடு ஆரம்பிக்கப்பட்டது. அல்லேலூயா சொல்லுங்களா? தேவனோடு ஆரம்பிக்கப்பட்டது. உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை பருவம் அடைந்த பிறகு அதிக கவனம் செலுத்துவது, நீங்க உங்க பிள்ளைகள் ஆலயத்துக்கு வருகிறார்களா என்கிறதுல முழு கவனம் செலுத்த வேண்டும். ஓகே, வேகமாய் போயிடுறேன். இப்ப அதுல வேதம் சொல்லுகிறது 52ஆம் வசனம், இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். நல்ல கவனம். இதுதான் உனக்கு வாக்கு தத்துவம். சரியா? என்ன வாக்கு தத்துவம்? லூக்கா 2ஆம் அதிகாரம் 52. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய், டே பை டே இட் இஸ் இன்க்ரீஸ்ட். ஒவ்வொரு நாளும் அவருக்கு பெருக்கம் இருந்து கொண்டே இருந்தது. சரீர பெருக்கம் மாத்திரமல்ல, சரீரத்தோடு கூட ஞானம் பெருகி கொண்டே இருந்தது. அல்லேலூயா சொன்னீங்களா? ஞானத்துல வளர்ச்சி இருந்துச்சு. இப்ப உனக்கு அடுத்த ஒரு வளர்ச்சிக்கு நேராய் போகிறாய். 4 விதமான வளர்ச்சி இருக்கணும். முதலாவது என்ன சொல்லுங்க? சரீர வளர்ச்சி. பயன்படுகிறது இயேசுவான ஃபர்ஸ்ட் ஞானம். ஒரு மனிதனுக்கு என்ன தேவை? ஞானம். ஞானம் இருந்தால்தான் தேவன் இருக்கிறார் என்கிற ஒரு சிந்தை. சிம்பிளா சொல்லலாம், உங்களுக்கு ஞானம் இருந்துச்சுன்னா உங்க தேவன் யார் என்பது உங்களுக்கு நல்லாவே தெரியும். கர்த்தருக்கு பயப்படுவீங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கு. சிம்பிளா நீங்க புரிந்து கொள்ளுங்க தேவ பிள்ளைகளே. நீங்க ஞானம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்கு உங்களுடைய வயசுக்கு ஏற்ற கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும். சின்ன வயசுல பயந்தேன், சண்டே கிளாஸ் போகும்போது நான் பயந்தேன், இப்ப அது இருக்குதான்னு கேட்டா இல்ல அப்படின்னா நீங்க வளரல, ஞானத்துல வளரல. அதனாலதான் இன்னைக்கு நிறைய பேர் சின்ன வயசுல சொல்லுவாங்க, நான் சின்ன வயசுல சண்டே கிளாஸ் போயிருக்கிறேன் பாஸ்டர், இப்பதான் விட்டுட்டேன். காரணம் என்ன? ஞானம் இல்லை. கர்த்தருக்கு பயப்படுதலே
ஞானத்தின் ஆரம்பம். ஆகவே நீங்கள் மறுபடியும் தேவனிடத்தில் வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையை ஆலயத்திலிருந்து துவங்குங்கள். தேவன் இருக்கிற இடத்திலிருந்து துவங்குங்கள். கர்த்தர் உங்களுக்கு முதலாவதாக உங்களுக்கு கொடுப்பதே ஞானம். ஹல்லேலூயா சொல்லுங்களா? the heavenly wisdom. the heavenly wisdom. உலக ஞானம் உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. என்னத்தை சாப்பிடணும், என்னத்தை உடுத்தணும், எப்படி உங்களை அலங்கரிக்கணும், எப்படி எல்லாம் உங்களை மேன்மைப்படுத்திக்கணும், எதை பார்த்து எப்படி ட்ரெஸ் வாங்கணும், இந்த ஞானம் எல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். ஆனால் ஹெவன்லி ஆவிக்குரிய ஞானம், பரலோக ஞானம் உங்களுக்கு வேணும்னா உங்க வாழ்க்கை தேவனிடத்திலே இருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும். அதனால இன்னைக்கு ஒரு துவக்கம், இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துற, ஆண்டவரே இன்னையிலிருந்து நான் உங்களை தவறாம நான் ஆலயத்துக்கு வருவேன். என்ன இவாஞ்சலின், எந்த சூழ்நிலையிலும் அதை நம்ம விட. ரெண்டாவது காரியம் வளர்த்தி, ரொம்ப முக்கியமானது. இதுதான் நான் சொல்ல வரேன். ரெண்டாவது காரியம் என்னது? வளர்த்தினா என்ன? நல்லா கவனிங்க பிள்ளைகள். இங்கதான் நம்ம கவனிக்கணும், ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். இங்கதான் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு தனித்துவத்தை கொடுக்க விரும்புகிறார். ஒரு ஆலிம் ஆமீன் சொல்லுங்களா? தேவ பிள்ளைகளுக்கு ஒரு தனித்துவம், இந்த யூனிக் எங்க ஆரம்பிக்கிறது, எங்க தான் கிடைக்கும்? இந்த வாலிப பருவத்துல தான் கிடைக்கும். அல்லேலூயா சொல்லுங்களா? மதிப்பு உங்களுக்குள்ள பிறரிடத்திலே கவரக்கூடிய மதிப்பும், தேவனிடத்திலே பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மதிப்பும் ஒரு தனித்துவமும் இந்த வாலிப வயதுல தான் தேவன் ஒரு பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களா? உங்க வாலிப வயசுல நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய மற்ற வாழ்க்கையை அதை வைத்துதான் அமையும். அதனால அருமையான மகள் இவாஞ்சலி நல்லா கவனிக்கணும். இந்த நாளில ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும், ஆண்டவரே என் சரீர வளர்த்தியில நான் உங்களோடு கூட தனித்துவமா நான் இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களா? தனித்துவமா இருக்கணும். தேவ பிள்ளைகள் எல்லாரோட வாழ்க்கையில பாருங்க தனித்துவமா இருப்பாங்க. யார் யாரெல்லாம் தேவனால பயன்படுத்தப்பட்டு இருக்கிறார்களோ, தேவனால ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ, அவங்க எல்லாரையும் நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா அவங்க தனித்துவமா இருப்பாங்க. ஹல்லேலூயா, தனித்துவமா இருப்பாங்க. அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. அடுத்தது காரியம் தேவ கிருபை. என்னது தேவ கிருபைனா என்ன? நம்ம எல்லாருமே கிருபை அப்படின்னா நம்ம கிரேஸ், அதை கிருபை கிரேஸ் இது ரெண்டும் சொல்லுவோம். இன் டிவைன் சொல்லுங்க, பரிசுத்தத்துல பெருகுவது தான் கிருபை. ஒரு அழியில சொல்லுங்களா? எதுல? இங்கிலீஷ்ல நீங்க பாத்தீங்கன்னா இன் டிவைன் தான் போட்டுக்கோம். he increased in divine. அப்ப நான் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில வளர்ந்து கொண்டே வரும். எத்தனை பேர் அது விரும்புறீங்க? ஹல்லேலூயா. சரீர வளர்ச்சி இருக்கும், நல்லா இருக்கும். அருமையான மகளே, உனக்குள்ள என்ன வளரணும்? இப்பதான் உனக்குள்ள அந்த வளர்ச்சி ஆரம்பிக்கும். என்ன ஆரம்பிக்கும்? பரிசுத்தமான வாழ்க்கை. நான் வேறு பிரிக்கப்பட்டவள், நான் மற்றவள மாதிரி கிடையாது, உலகத்தார் மாதிரி நான் என்ன செய்ய மாட்டேன், வாழ மாட்டேன், உலகத்தான் நினைக்கிறப்ப நினைக்க மாட்டேன், நினைவுகள் அப்படி அல்ல. உங்களை வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இங்கதான் ஆரம்பிக்கணும். அதை நீ ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? கேட்கணும். தேவன் அதை தருகிறார். அல்லேலூயா சொல்லுங்களா? அது எங்க இருந்து ஆரம்பமாகிறது? இயேசு 12வது வயதுல இருக்கும்போது இந்த காரியங்கள் வளர்கிறது. 30வது வயதுல அவர் எங்கே ஆரம்பிக்கிறார்? அவரிடத்துல ஞானம் இருக்கிறது என்பதை எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? அவர் ஞான ஸ்நானம் பெற்றார். அல்லேலூயா சொல்லுங்களா? ஞான ஸ்நானம் பெற்றார். ஏற்ற நேரத்துல நீ உன் கர்த்தரை விசுவாசித்து அவரை தேவன் என்று அறிந்து நீ உன்னுடைய தேவனிடத்துல நீ ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய பேருக்கு அதுல அந்த ஒரு அமைப்பே இல்லை. காரணம் என்ன? கிரேஸ் அப்படின்னா நமக்கு ஆபத்து நேரத்தில் உதவுவதும், பணத்தை நல்லா கூட சம்பாதிக்கிறதும், ஆபத்துல தப்புவிக்கிறதுமே கிரேஸ் நினைக்கிறோம். அப்படி கிடையாது. கிரேஸ் நம்மளை பரிசுத்தத்துல வளர வைக்கும். ஆமென் சொல்லுங்களா? தீத்து 2ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா கிருபை பிரசன்னமாகின்னு போட்டிருக்கும். லௌகிக இச்சைகளை வெறுத்து பயபக்தி உள்ள வாழ்க்கை வாழ கிருபை நமக்கு போதிக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கும். ஆமென் சொல்லுங்களா? ஆகவே அன்பு மகளே, இந்த நாளில சொல்றேன், நீ பரிசுத்தத்துல நீ வளரணும். என்ன வளரணும்? பரிசுத்தத்தில் வரணும். வேகமாய் போறோம். அடுத்தது என்ன போட்டிருக்குது? மனித தயவு. ஹல்லேலூயா சொல்லுங்களா? மனித தயவு. மனித தயவை கர்த்தர் உனக்கு கிடைக்க பண்ணுகிறார். ஆமென் சொல்லுங்களா? உன் தகப்பனார் இடத்துல, உன் தாயின் இடத்துல, உன்னுடைய சொந்த பந்தங்கள் இடத்துல உனக்கு தயவு கிடைக்க பண்ணுவார். 4 காரியம் என்னென்ன சொன்ன சொல்லு? விஸ்டம், ஞானம். சரியா? ஞானத்தினால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இப்ப நீ வாலிப வயசு, நிறைய பாப்ப. இப்பதான் நிறைய அலங்கரிக்கிற விஷயம் வரும், நல்ல ஹேர் ஸ்டைலுக்கு நிறைய விஷயங்கள் வரும், அது இதுன்னு வரும், எல்லாமே இருக்கும். ஆனா உனக்கு ஞானம் என்ன வேணும்?
தேவன் இதை மகிமைப்படுத்துமா என்று சொல்லி பார்த்து அதுல கவனம் செலுத்து. ரெண்டாவது காரியம் வளர்த்தி, சரீர வளர்ச்சி. எதுக்காக வளர்க்கணும்? வீட்டுல நல்ல மதிப்பு பெறணும், உன் தெருவில் இருக்கிறவங்க இடத்துல நல்ல மதிப்பு இருக்கணும், தனித்தன்மையா இருக்கணும். முன்னாடி மாதிரி இல்லப்பா, பக்குவம் அடைஞ்சிருக்கிறாப்பா, சபைக்கு போகிறா, நல்லா இருக்கிறா, நல்லா பாடுறா, அதே நேரத்தில் உண்மையா இருக்கிற, வீட்டுல வேலை செய்கிறா என்கிற பக்குவம் உங்களுக்குள்ள ஒரு நன்மதிப்பு, ஒரு யூனிக்னஸ், உங்களுக்குரிய ஒரு அடையாளம் இங்கதான் தோன்றும். அல்லேலூயா சொல்லுங்களா? என்ன தோன்றும்? உங்களுக்குரிய அடையாளம், உங்களுக்குரிய ஒரு சிறப்பு எங்கதான் ஆரம்பிக்கும்? இந்த வயசுல தான் ஆரம்பிக்கும். இதை நீங்க சரியா கண்டுபிடிச்சு அதுல நீங்க வளர்ந்தீங்கன்னா பின்னாட்களில அந்த வளர்ச்சியை உலகமே பார்க்கும். ஆமேன்னு சொல்லுங்களா? உலகமே பார்க்கும். மூணாவது காரியம் என்ன சொன்னேன்? பரிசுத்தத்துல, கிருபையில். அப்படின்னா பரிசுத்தத்துல இந்த டிவைன்லி. ஹல்லேலூயா சொல்லுங்களா? வேதத்தை வாசிக்கிறதுல நீ வளர்வ, ஜெபம் என்ற ஆசை உனக்கு வரும், உபவாச கூட்டத்துல நல்லா கலந்து கொள்வ, இரவு ஜபங்களில் கலந்து கொள்வ, ஊழியங்களில் கலந்து கொள்வ, சண்டே கிளாஸ் நடக்கிற காரியங்கள் ஆர்வமா எடுத்துரு. இதெல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்க பரிசுத்தத்துல வளர்ந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா சொல்லுங்களா? கிருபையில வளர்ந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். என்ன இவாஞ்சலின்? நிறைய கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதெல்லாம் இப்ப பரிசுத்தத்திற்கு நேரா அது வழி நடத்தப்பட வேண்டும். கடைசியா மனுஷர் தயவு. ஹல்லேலூயா சொல்லுங்களா? மனுஷர் தயவு உனக்கு கிடைக்க பண்ணுவாராக. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இந்த இடத்துல நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த 4 விதமான ஆசீர்வாதங்கள் இவளுக்கு இந்த பருவத்துல, இன்னைக்கு எனக்கு வேண்டிய இந்த பருவத்துல, இப்ப நான் எனக்குன்னு பருவம் இருக்கு. இப்ப என்னுடைய வயசுல எனக்கு இந்த 4 வளர்ச்சி அவசியம். ஆமீன் சொல்லுங்களா? நான் ஊழியக்காரன் தான், 40 வயசு நடக்குது. இப்ப அடுத்தது வந்து நான் 50 வயசு ஆக போகுது. இந்த 50 வயசுக்கேற்ற ஞானம், வளர்த்தி, தனித்துவம். ஆமீன் சொல்லுங்களா? தனித்துவம். முன்னாடி நல்லா இருந்தேன் என்பதல்ல, இப்ப எப்படி இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்களா? தனித்துவம். மூணாவது கிருபை. எந்த அளவுக்கு நான் பரிசுத்தத்துல வளர்ந்திருக்கிறேன், ஊழியக்காரனா இருந்தாலும் நான் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறேன், அதே போல எந்த அளவுக்கு தேவ தயவை பெற்றிருக்கு. என்னுடைய பரிசுத்தத்தின் அடிப்படையில் என்னோட தேவ தயவு எனக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதனால உங்களை அனைவரையும் வாழ்த்துக்கிறேன். நீங்கள் ஞானத்துல கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவாராக. ஆமென் சொல்லுங்க. நீ ஆமென் சொல்லணும். அதே போல கர்த்தர் உங்களை தனித்துவத்திலே, உங்களை சரீர பிரகாரமாக தனித்துவத்திலே உங்களை பெருக பண்ணுவாராக. மூன்றாவது காரியம் கிருபையிலே, பரிசுத்தத்திலே, பரிசுத்தத்துக்கு அடுத்த காரியங்களிலே கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவாராக. நான்காவது காரியம் தேவ மனுஷர் தயவிலே கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவாராக. எழும்பி நிற்கலாமா? எழுந்து நின்று கொள்ளலாம். ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிங்க. இன்னைக்கு நிறைய குடும்பங்களில இன்னைக்கு இந்த ஞான சரியான வளர்ச்சி இல்லாததுனால அந்த குடும்பத்தை எப்படி நடத்துன்னு தெரியல. தடுமா இருக்கிறோம், போராட்டம், பிரச்சனை, இது எல்லாமே வந்துகிட்டே இருக்கு. அதனால அந்தந்த காலத்துல நாம வளரணும். இதற்கு ஒரே தீர்வு கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்? ஆமேன் மட்டும் சொன்னா போதாது, அதற்கு அர்ப்பணிக்க வேண்டும். ஆமேன் சொல்லுங்களா? இங்க இருந்து உங்க வாழ்க்கை ஆரம்பிங்க. இதுவரைக்கும் எப்படி இருந்துச்சோ தெரியல, அதனாலதான் அந்த பாடலை பாடணும். புது வாழ்வு எனக்கு தந்தவர். இன்னைக்கு ஒரு புதிய வாழ்க்கை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எழுந்து ஆண்டவர் சமூகத்துல நாம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நாம ஜெபிக்க போகிறோம். வேற ஊழியக்காரங்க யாராவது இருந்தீங்க முன்னாடி வாங்க. பாஸ்டர் மாமார்களும் நீங்க முன்னாடி வந்துருங்க. இப்போது நாம பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். மகளுக்காக ஜெபிக்கிறோம். பெற்றோர் எங்க இருக்கிறாங்க? விவுலா விசுவாசம் எங்க இருக்கிறீங்க? விவுலா விசுவாசம். அவர் வளரும் போது சில காரியங்கள் அதில் பெற்றோருக்குரிய கடமைகள், அதை நான் சொல்லணும். ஒருவேளை இருந்தாங்கன்னா அதை கவனிக்கட்டும். இயேசு ஆலயத்துக்கு கொண்டு போகும்போது அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. ஆலயம் சொல்லுங்களா? கண்டுக்கவே இல்லை. ஆலயத்துல தானே இருக்கிறாரு, ஆலயத்துல தானே இருக்கிறாரு. அறியாது இருந்தார்கள். ஆலயத்தை தன்னோடு கூட வந்திருக்கிறாங்க, போயிட்டு திரும்ப வர மாதிரி இருக்கு. ஆனா அறியாது இருந்தார்கள். ரெண்டாவது தேட ஆரம்பிச்சாங்க. என்ன செய்றாங்கன்னா தொலைச்சிட்டாங்கன்னு அர்த்தம். தொலைச்சிட்டாங்க. மூணாவது காரியம் என்னது? வீட்டுல போய் தேடுறாங்க, உறவினர் இடத்துல கேட்கிறாங்க. கடைசியில ஆலயத்துக்குள்ள வராங்க. அங்க வந்து சொல்றாங்க, ஏன் மகனே இப்படி பண்ணினேன்? அப்பா தெளிவா சொல்றாரு, நான் எங்க இருக்கணும் அங்கதானே இருக்கிறேன். எங்க விட்டீங்க?
ஆலயத்துல தானே விட்டீங்க, அப்புறம் எங்க வந்து பார்க்கணும்? நீங்க ஆலயத்துல தானே பார்க்கணும். அல்லேலூயா சொல்லுங்களா? பெற்றோர்கள் இந்த இடத்துல நாம பிள்ளை எங்க போறா, உறவினர் வீட்டுக்கு அடிக்கடி போகிறத என்னது ரொம்ப முக்கியப்படுத்தக்கூடாது. தேவனோட ஆலயத்துக்கு போகிறது முக்கியப்படும். எங்க போறா என்கிற நடவடிக்கையை பெற்றோர்கள் கவனிக்கணும். எங்க போறா, என்ன பேசுறா, என்ன காரியம் நடக்கிறது என்கிறத பெற்றோர்கள் கவனிக்கும். விசுவாசமும் எல்லாம் எங்க இருந்தாலும் இந்த வார்த்தையை கேட்டுக்குங்க. எனக்கு தெரியாது பாஸ்டர், பாப்பா எங்க இருக்கிற, சபைக்கு வரல, தெரியாது பாஸ்டர் அப்படி என்கிறத சொல்லக்கூடாது. உங்க பிள்ளை இப்ப மிகவும் கவனமாய் இருக்கக்கூடிய ஒரு பருவம். ஆமென் சொல்லுங்களா? ஆகவே கர்த்தர் அப்படியே செய்தருளுவாராக. கரங்களை வைத்து ஒரு அலிலே சொல்லுங்க. இப்போது அந்த அன்பு மகளை நாம ஆசீர்வதிக்க போகிறோம். நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சேர்ந்து ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணுங்க. பாஸ்டர்மா 2 பேர் வந்திருக்கிறாங்க. 2 blessing உனக்கு. ஆமென். 2 பேரும் உன்னை ஆசீர்வதிப்பாங்க. ஸ்தோத்திரம் ஆவியானவரே, மெய் நன்றியோடு மெய் துதிக்கிறோம் அப்பா. மெய் ஸ்தோத்தரித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆவியானவரே. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த இரவேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீ நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் ஏசப்பா. நீர் எங்கள் வாழ்க்கையில் நல்லவராகவே இருக்கிற கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. ஏசப்பா, இந்த வேளையிலும் சிறு வயதிலிருந்து இன்றைக்கு பிள்ளை ஒரு வாலிப பருவத்தை அடைவதற்கு தகப்ப நீர் பாராட்டின எல்லா ஈவுகளுக்காக கிருபைகளுக்காக உமக்கு நான் நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஏசப்பா, இந்த வேளையிலும் பிள்ளையை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் ஏசப்பா. பிள்ளையை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆவியானவரே. இந்த வாலிப பருவத்தை தேவ கருத்தில் நாங்கள் கொடுக்கிறோம் அப்பா. ஏசப்பாடைய கருத்தில் நாங்கள் பிள்ளையை முழுவதும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆவியானவரே. ஏசப்பா, இன்றைக்கு கேட்ட கர்த்தருடைய வார்த்தையின்படி ஏசப்பா பிள்ளைகளிலும் ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைவதற்கு இன்றைக்கு நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால பிள்ளையை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. இயேசப்பா, பிள்ளை சகல காரியங்களிலும் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையாய், முன்மாதிரியான பிள்ளையாய், சாட்சியான பிள்ளையாய் வாழும்படியாக பிள்ளையை தேவ கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது விதமாய் சொல்லுகிறாரே, உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு உன் நடக்கையில், உன் அன்பில், உன் பேச்சில், உன் விசுவாசத்தில், உன் கற்பில் நீ விசுவாசிகளுக்கு முன்மாதிரியா இரண்டு சொல்லி ஏசப்பா பவுல் தேவனே காலையில தீமோத்தேயுக்கு அறிவுரை கூறினது போல இன்றைக்கு இந்த இரவேளையில இவாஞ்சலின தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து இவ சபைக்கு ஏசப்பா முன்மாதிரியா நிற்கணும் அப்பா. வாயின் வார்த்தையில ஒரு ஏசப்பா முன்மாதிரியா பேசணாவியானவரே, நடக்கல ஒரு முன்மாதிரியா இருக்கணுமாவியானவரே, செயல்களில முன்மாதிரியா இருக்கணுமாவியானவரே, விசுவாசத்துல முன்மாதிரியா இருக்கும்படியாக பிள்ளை மேல தேவ கரம் இறங்கட்டும் என்று சொல்லி ஏசப்பா இந்த வேளையில உங்களை நாங்கள் வருந்தி தேவனே உங்களை பிள்ளை கர்த்தர் ஆசீர்வதிங்கன்னு சொல்லி நாங்கள் தேவனே கெஞ்சி நிற்கிறோம் அப்பா. பிள்ளை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும் அப்பா. ஏசப்பா, இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ளாக இருக்கிறபடினால எந்த தீங்கும் பிள்ளை தொடக்கூடாது இயேசுவின் நாமத்தினால. எந்த பிசாசின் கண்களும் பிள்ளை மேல படக்கூடாது இயேசுவின் நாமத்தினால. பிள்ளை இந்த வேளையில ஏசப்பட ரத்தத்தை கொண்டு நாங்க வேலி போட்டு நாங்க ஜெபிக்கிறோம் ஆவியானவர். ஏசப்பா, இந்த வாலிப வயதை காத்துக்கொள்ளக்கூடிய பலனை கிருபை கர்த்தர் கொடுப்பீராக ராஜா. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான் என்று சொன்னீங்களே ராஜா. ஏசப்பா, வேத வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்ளுகிற தானே பிள்ளை வேத வசனத்தின்படி தன்னை காத்துக்கொண்டு ஏசப்பா அநேகருக்கு சாட்சியா நிற்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. பிள்ளை சபையிலும் ஸ்கூல்லையும் குடும்பத்திலையும் கர்த்தர் சாட்சியா நிறுத்த போகிறபடினால ஏசப்பாக்கு நாங்க நன்றி செலுத்தி பிள்ளையை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளிலும் கூட ஏசப்பா மகள் இவாஞ்சலினை நீங்க ஆசீர்வதித்து இருக்கிறதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஏசப்பா.
சிறு பிள்ளையாயிருந்த மகளை கர்த்தர் ஏற்ற நேரத்தில் ஆசீர்வதித்து தகப்பனே சப்பா அலங்காரமாய் உம்முடைய கரத்தில் ஆண்டவரே கிரீடமாய் நீர் வைத்திருக்கிறதற்காய் நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. சப்பா ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஆண்டவரே ஊழியர்களாக விசுவாச பிள்ளைகளாக தேவ மக்களாக சேர்ந்து ஆண்டவரே மகளை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அப்பா உன்னை பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று ஆண்டவரே நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறது போல உள்ளான ஆத்துமா வாழ்கிறதை போல இந்த மகள் வாழ்ந்து சுகித்திருக்கும்படியா நம்முடைய நாமத்தினால வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அப்பா இதுவரைக்கும் சிறு பிள்ளையாய் சிறு குழந்தைத்தனமாய் இருந்த பிள்ளை அப்பா இன்றைய நாளில் இருந்து விசேஷித்த ஞானம் ஆண்டவரே என்ன பேசணும், எப்படி நடந்து கொள்ளணும், பெரியவர்கள் முன்னிலையில ஆண்டவரே எப்படி நடக்க வேண்டும் என்கிற பரலோகத்தின் ஞானத்தை மகளுக்கு கட்டளையிட்டருள வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே தாய் தகப்பன் பக்கத்துல இல்ல ஆண்டவரே, யாரும் இல்லாத சூழ்நிலையிலும் தேவ ஆவியானவர் இவர்கள் ஆண்டவரே மகளோடு ஞானத்தோடு ஆண்டவரே நீர் இடைப்பட்டு பேசும்படியாக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசப்பா ஆவியானவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற மகளாய் இந்த நாளில் இருந்து மாற வேண்டும் என்று சொல்லி உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசப்பா சாட்சியுள்ள பிள்ளையாக, பெற்றோருக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற பிள்ளையாக, சபைக்கு சந்தோஷமுள்ள பிள்ளையாக ஆண்டவரே நற்சாட்சிகளை காத்துக்கொள்ள கனியுள்ள மகளாய் இந்த மகளை வாழ்த்த ஆண்டவரை வாழ வேண்டும் என்று சொல்லி உடைய நாமத்தினால வாழ்த்துகிறோம். இயேசப்பா உடைய தயவு, கிருபை, பாதுகாப்பு, சமாதானம், சந்தோஷம், மகளோடு ரட்சிப்பு, உடைய அபிஷேகம் கூடவே இருந்து நடத்த வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துகிறோம். அப்பா ஏற்ற நேரத்தில் அப்பா ரட்சிக்கப்பட ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவரை வாஞ்சித்து பெற்றுக்கொள்ள கர்த்தர் மகளை நடத்த வேண்டும்படியாய் உடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். வாலிப வயசு நீங்கள் 2 பேரும் மகளை வளர்க்குறதில் நீ முக்கியம். என்ன விசுவாசம்? 2 பேருமே பைபிளில் போட்டிருக்குது 12 வயசுக்கு பிறகு இயேசுவை பெற்றோர்கள் கூட்டணும், நீங்கள் தான் இறந்து கூட்டணும். என்ன விசுவாசம்? ஓகேவா? இறந்து கூட்டணும். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணலாமா? பிதாவே, இந்த அருமையான நேரத்திற்காக நன்றி. எல்லாவற்றையும் மதநேர்ந்த காலத்தில் நேர்த்தியாக செய்கிறவர். இந்த மகளுடைய அடுத்த பருவ வாழ்க்கையை நீங்கள் சிறப்பாக ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு நான் நம்புகிறோம். ஆண்டவரே உங்கள் சமூகத்திலிருந்து இந்த மகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த லக்கை அடைவாளாக கர்த்தருக்கு பயப்படுகிற ஆண்டவரே ராஜ ஸ்திரீ கர்த்தரால் புகழப்படுவாள் என்ற அந்த லக்கை அடைவாளாக. கர்த்தருடைய புகழை பெற்றிருக்கிற அந்த லக்கை இந்த மகள் இந்த வாலிப பருவங்களிலே பயந்து நடந்து அந்த லக்கை அடைவாளாக. ஆண்டவரை புத்தியுள்ள ஸ்திரீ என்கிற அந்த இலக்கை இவள் அடைவாளாக நாங்கள் இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ராஜா அநேகருக்கு ஆசீர்வாதமான ஆண்டவரே ராஜா ஒரு பிள்ளையாக வளர தேவனுடைய ஊழியத்தை செய்கிற அளவுக்கு தேவனோடு தன்னை இணைத்துக் கொண்டு ஒரு மகளாய் மாற நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. எல்லாருக்கும் ஆதரவு கொடுக்கிற மகளாக, எல்லாரிடத்தில் நற்சாட்சி பெறுகிற மகளாக இருக்க நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அதே போல விசுவாசத்திற்காக வியூலாக்காய் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எடுத்திருக்க இந்த பிரயாசங்கள் அதிகம். அவரோடு கூட அவங்களுடைய உறவினர்கள், ஆண்டவர் விசேஷமாய் உறவினர்கள், நெருங்கிய உறவினர்கள் அவர்கள் செய்த எல்லா காரியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய வாழ்க்கையிலையும் எங்கள் தேவனுடைய ரட்சிப்பு வெளிப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ரட்சிப்பு என்கிற ஆசீர்வாதம் அவர்களுக்கும் உண்டாயிருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். என் சத்தத்தை கேட்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் இந்த ஆசீர்வாதம் உண்டாயிருப்பதாக. உலகத்தில் ஆண்டவர் நல்ல வீடு, நல்ல காரு, நல்ல அழகு, அந்தஸ்துகள் இருக்கலாம் அப்பா. ஆனால் ஆண்டவரை மனிதன் உலகம் முழுதையும் ஆதாயமாக்கினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் நம்மளுக்கு லாபம் என்ன என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. நீங்க ஆண்டவர் ஒரு மனிதன் உண்மை ஏற்றுக்கொள்வதும் உண்மையிலே ஆண்டவரை இருப்பதும் தான் லாபம் என்கிறது அவர்கள் அறிந்து ஆண்டவர் உண்மை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் பாக்கியம் அவர்களுக்கும் உண்டாயிருப்பதாக. இன்றைக்கு இந்த ரட்சிப்பு உண்டாகட்டும் இயேசுசாமி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த இடத்துல இதுவரைக்கும் பொறுமையாயிருந்து இந்த ஜப நேரத்தில் பங்கெடுத்த பிள்ளைகளை உங்க நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதித்து அனுப்புகிறோம். ஆண்டவரே அவங்களுடைய வாழ்விலும் இந்த பெருக்கம் இருப்பதாக
ஆசீர்வாதம் இருப்பதாக, மனித தயவு உண்டாயிருப்பதாக என்று சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்களிடத்தில் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடு கூட விசேஷமாய் இந்த நாளில் தன்னுடைய வாலிப நாட்கை ஆரம்பித்திருக்கிற அருமையான மகள் இவாஞ்சலனோடும் கர்த்தருடைய வருகை நாள் பரியந்தமும் இருந்து நடத்தி செல்வாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். மறவாதவர், கைவிடாதவர், என்னை தம் உள்ளங்கையில் வரைந்து வைத்தவர். மறவாதவர், கைவிடாதவர், என்னை தம் உள்ளங்கையில் வரைந்து வைத்தவர். உன் அன்பொன்றே மாறாதையா, உன் அன்பொன்றே மறையாதையா, உன் அன்பொன்றே மாறாதையா, உன் அன்பொன்றே மறையாதையா. உங்க அன்பில் மூழ்கணும், நிழலில் மறையணும். உங்க அன்பில் மூழ்கணும், நிழலில் மறையணும். தீங்கு நாளில் என்னை கூடார மறைவில் ஒளித்தென்னை பாதுகாத்து கண்மலை மேல் நிறுத்தினீர். தீங்கு நாளில் என்னை கூடார மறைவில் ஒளித்தென்னை பாதுகாத்து கண்மலை மேல் நிறுத்தினீர். ஆனந்த பலிகளை செலுத்தி கர்த்தரை நான் பாடிடுவேன். ஆனந்த பலிகளை செலுத்தி கர்த்தரை நான் பாடிடுவேன். எனக்காயாவும் செய்து முடிக்கும் அன்பை நான் துதித்திடுவேன். எனக்காயாவும் செய்து முடிக்கும் அன்பை நான் துதித்திடுவேன். அன்பில் மூழ்கணும், நிழலில் மறையணும். உங்க அன்பில் மூழ்கணும், நிழலில் மறையணும். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிகிறீர். என் நினைவும் என் வழியும் உமக்கு மறைவாக இல்லையே. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிகிறீர். என் நினைவும் என் வழியும் உமக்கு மறைவாக இல்லையே. உம்முடைய ஆவிக்கு மறைவாய் எங்கே நான் போவேனோ? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே நான் ஓடிடுவேன். எங்கும் நிறைந்த ஏலோகம் நீர், உம் அன்பில் மகிழ்ந்திடுவேன். எங்கும் நிறைந்த ஏலோகம் நீர், உம் அன்பில் மகிழ்ந்திடுவேன். அன்பில் மூழ்கணும், நிழலில் மறையணும். உங்க அன்பில் மூழ்கணும், நிழலில் மறையணும்.
என் கருவை கண்டீரையா என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவ சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவ சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா எலும்புகள் உருவாகல நரம்புகள் உருவாகல தசைகள் உருவாகல தரிசனம் உருவானதே தாய் கருவிலே தரிசனம் உருவானதே எலும்புகள் உருவாகல நரம்புகள் உருவாகல தசைகள் உருவாகல தரிசனம் உருவானதே தாய் கருவிலே தரிசனம் உருவானதே எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவ சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவ சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா கொண்டீர் களையாமல் காத்து கொண்டீர் குறைவின்றி பிறக்க செய்தீர் பத்திரமாய் என்னை சுமந்தீரே தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே அழியாமல் அணைத்து கொண்டீர் களையாமல் காத்து கொண்டீர் குறைவின்றி பிறக்க செய்தீர் பத்திரமாய் என்னை சுமந்தீரே தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவ சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவ சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவ சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவ சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு
ஆசையே இல்லை